கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரோடு பேசின வார்த்தைகளை உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த நாளிலே பார்க்கக்கூடிய வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்ததும் இல்லாமல் நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மேல அன்பு எப்படி கூர்ந்தாரோ அப்படி நம்மளும் அன்பு கூறணும்னு சொல்லி நீங்கள் நடந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, அப்போது நம் எப்படிப்பட்ட வாசனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சுகந்த வாசனையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று வேத வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு சிலுவையிலே அவரை தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அப்போது லேவியராகமம் 20:26 சொல்லப்படுது, நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பரிகாரியாகிய கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் மற்ற ஜனங்களிலிருந்து உங்களை நான் பிரித்து எடுத்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது உண்மையாகவே நாம் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்கிறோம் என்று ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து காட்டும்படி அப்படி அந்த வார்த்தையை மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன் என்று நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இருதயத்தில் மறந்திருக்கிற குணம்தான் உங்களுக்கு அலங்காரமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது உன்னுடைய வெளி அலங்காரத்தை பார்த்து நீயே அதிகாரப்பூர்வமாய் நான் பெருமையுள்ளவன் என்று பேசிக்கொள்ளாதபடி உன்னுடைய இருதயத்தில் மறந்திருக்கிற அந்த குணம்தான் உனக்கு அது அலங்காரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நான் மற்ற ஜனங்களில் இருந்து உன்னை பிரித்தெடுக்கிறேன் என்றால் உன்னுடைய அலங்காரம் இருதயமாகி அந்த குணத்தில் தான் நீ வெளிக்காட்டணும். ஏனென்றால் ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்து விட்டார். பிரித்தெடுத்ததின் நிமித்தமாக தான் ஆண்டவர் உன்னை வெளியரங்கமாய் உன்னுடைய இருதயத்தில் உள்ள குணத்தை தான் வெளியரங்கமாய் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். உண்மையாகவே சாபத்தில் இருந்து கிரியை